இன்றைய நாள் இந்த அமெரிக்கா ஈரான் பதட்டம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த பதட்டம் மீண்டும் அதிகரித்த நிலையிலே காணப்படுகின்றது. ஈரானின் புரட்சிகர காவல்படை அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஒரு ஹெலிகாப்டர் கூட சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கின்றது. இந்த அமெரிக்காவின் ஒரு உலங்கு வானூர்தி, அந்த அப்பாச்சி எனப்படுகின்ற அந்த உலங்கு வானூர்தி ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அண்மையிலே அது சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை விட ஒரு ஆள் இல்லாத விமானம் ஒன்றால், சிறிய ரக விமானம் ஒன்றால் தாக்கி அளிக்கப்பட்டது பறந்து கொண்டிருந்த பொழுது. இது ஒரு புதிய வரலாறு அல்லது புதிய முறையான தாக்குதலின் முதல் கட்டம். அதனால் அந்த தாக்குதலை தாங்கள் செய்யவில்லை என ஈரான் மறத்திருந்தாலும் ஈரான் தான் செய்திருக்கும் என்ற ரீதியில் நேற்றைய தினம் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. உடனடியாகவே ஈரான் அதற்கு மறு தாக்குதலாக அமெரிக்க படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டிருக்கிறது. இங்கே ஆளில்லா கலங்கள் மூலம் நடத்தப்படுகின்ற போர் என்பது ஒரு புதிய உலகிற்குள் சென்று விட்டது, அல்லது புதிய உலகை நிர்மாணித்து விட்டது. குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த உலங்கு வானூர்தி தாக்குதலில் அது ஒரு ஆளில்லாத ஒரு சிறிய ரக விமானத்தால் மோதி வீழ்த்தப்பட்ட பொழுது அதனுடைய விமானிகள், அந்த உலங்கு வானூர்தியில் இருந்த விமான ஓட்டிகள் இருவரும் கடலில் விழுந்த பொழுது அவர்களை காப்பாற்ற சென்றது கூட அமெரிக்காவின் ஒரு ஆள் இல்லாத படகு, அதாவது ரிமோட் மூலம் இயக்கப்படுகின்ற படகு. இந்த உலங்கு வானூர்தி தாங்கள் தாக்கியவில்லை, தங்களுடைய எந்த ஒரு படை நடவடிக்கையும் இந்த பகுதியில் இடம்பெறவில்லை என்று ஈரான் கூறியிருந்தாலும் அதனை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கு இருக்கின்றது என்றால் சில உளவு நிறுவனங்கள் கூட இவ்வாறான தாக்குதலை மேற்கொண்டு ஈரான் மீதான தாக்குதலுக்கான வழிவகுக்கலாம் என்றால் இதில் தலை சிறந்தவர்கள் மொசாட். அவர்கள் தங்களுடைய மக்களையே கொல்ல தயங்க மாட்டார்கள் தங்களுக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது. உலகிலேயே மிகவும் கூரமானதும் அல்லது மிகவும் மலினமானதுமான உளவு அமைப்பு என்ற இது என்று கேட்டால் இஸ்ரேலின் மொசாட். ஈரானின் அடிப்படை கோரிக்கை என்பது அமெரிக்காவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்களின் அந்த சொத்துக்கள், முடக்கப்பட்டுள்ள அல்லது பாவிக்க முடியாமல் வைத்திருக்கின்ற அசையா சொத்துக்கள், சுமார் $20 பில்லியன் பெறுமதியான தங்களுடைய இந்த சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்று, அதனை பாவனைக்கு உட்படுத்துவதற்கு விடுவிக்க வேண்டும் என்று, வெளிநாடுகளில் உள்ள முடக்கப்பட்ட சொத்துக்களை, அது அசையா சொத்துக்கள் என்றெல்லாம் சில இடங்களில் அதாவது வைப்பீடுகளாக கூட இருக்கின்றன. அவ்வாறானவற்றை அமெரிக்கா அதற்கான விலக்கை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த பொழுதும் அமெரிக்கா கூட அதனை இன்னும் அறிவிக்கவில்லை. எனவே மக்களுக்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் என்பன மயக்க நிலையுடைய தகவல்களாகவும் சாதாரணமாக இது ஏதோ உடனேயே நடந்துவிடக்கூடிய தகவல்களாகவும் வழங்கப்படுகின்ற பொழுதும் அதில் உண்மைத்தன்மை இல்லை என்பதுதான் இங்கே உள்ள விடயம். எனவே காலை 8:18 19 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். செய்தியின் பின்னணியின் நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. இன்றைய நாள் இந்த அமெரிக்கா ஈரான் பதட்டம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த பதட்டம் மீண்டும் அதிகரித்த நிலையிலே காணப்படுகின்றது. ஈரானின் புரட்சிகர காவல்படை அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஒரு ஹெலிகாப்டர் கூட சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஜோர்டான், குவைத் நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு இருக்கின்றது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் பதிலடி தாக்குதல்களை கொடுத்து இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சமீபத்திய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரிய அளவிலான ஒரு போர் நிலையை உருவாக்குகின்ற அபாயம் இருக்கின்றதா என்று எண்ண தோன்றுகின்றது. இந்த சமீபத்திய தாக்குதல்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது? இல்லை, நிச்சயமாக இது நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறான ஒரு கோணத்தை நோக்கி செல்லும். அதற்கான காலம் என்பது இப்போதாக இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தியல் இருந்த பொழுதும் அதனை மீறியதாக இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் ஒரு உலங்கு வானூர்தி, அந்த அப்பாச்சி எனப்படுகின்ற அந்த உலங்கு வானூர்தி ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அண்மையிலே அது சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை விட ஒரு ஆள் இல்லாத விமானம் ஒன்றால், சிறிய ரக விமானம் ஒன்றால் தாக்கி அளிக்கப்பட்டது பறந்து கொண்டிருந்த பொழுது. இது ஒரு புதிய வரலாறு அல்லது புதிய முறையான தாக்குதலின் முதல் கட்டம். ஒரு உலங்கு வானூர்தியை ஒரு ஆள் இல்லாத சிறிய ரக விமானம் ஒன்று சென்று தாக்கி அளிப்பது என்பது அதுவும்
இந்த போரியலில் பெரிதான ஒரு உலங்கு வானூர்தி. இந்த உலங்கு வானூர்தி அமெரிக்க வான்படையின் ஒரு மிகச்சிறந்த உலங்கு வானூர்திகளில் ஒன்று. அதனால் அந்த தாக்குதலை தாங்கள் செய்யவில்லை என ஈரான் மறுத்திருந்தாலும் ஈரான் தான் செய்திருக்கும் என்ற ரீதியில் நேற்றைய தினம் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. உடனடியாகவே ஈரான் அதற்கு மறு தாக்குதலாக அமெரிக்க படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், ஈரான் கூட துல்லியமான இலக்கு கணித்தலை கணனி மூலம், அதாவது தங்களுடைய செய்மதி கணனி தொடர்புகள் மூலம் ஏற்கனவே மேற்கொண்டு அடையாளப்படுத்தப்பட்ட இலக்குகள் பலவற்றை வைத்திருக்கின்றது. அவற்றை தாக்கி அளிக்கக்கூடிய திறனை இப்பொழுதும் வைத்திருக்கின்றது. இவ்வாறுதான் அமெரிக்கா ஆரம்பத்திலிருந்து கூறி வந்தாலும் இந்த தங்களுடைய தாக்குதலின் மூலம் தாங்கள் ஈரானின் சகல இந்த ரேடர் தொழில்நுட்பம் மற்றும் விமான கட்டுப்பாடு, வான்பரப்பு, அதாவது அவர்களுடைய வான்பரப்பு கூட அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது உண்மையாக கூட இருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய வான்பரப்பில் அமெரிக்க விமானங்கள் சாதாரணமாக சென்று வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் தற்பொழுது அதனை மாறிய வகையில் அவர்கள் தங்களுடைய பொருட்கள் அவர்கள் நிலக்கீழ் பதுங்கு குழிகளில் மிகவும் அவதானமாக வைத்திருந்திருக்கலாம், அல்லது வேறு கட்டமைப்புகளை மறைமுகமாக வைத்திருக்கலாம். அவற்றின் மூலமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த தாக்குதல் உண்மையிலேயே அமெரிக்கா மீண்டும் தாக்காது என்று அந்த உலகம் நம்பியதற்கான காரணம், ஒரு உலக உதைப்பந்தாட்ட போட்டிகளை நடாத்தி கொண்டு, அதாவது 43 போட்டிகள் அங்கே நடைபெற போகின்றன. உலகிலேயே முதல் முறையாக 3 நாடுகள் இணைந்து நடத்துகின்ற உலக உதைப்பந்தாட்ட போட்டி என்பதும், உலகிலேயே இதுவரை இடம்பெற்ற உதைப்பந்தாட்ட போட்டிகளில் அதிகமான செலவை கொண்ட உதைப்பந்தாட்ட போட்டி என்று வர்ணிக்கப்படுகின்ற 2026ஆம் ஆண்டிற்கான இந்த உதைப்பந்தாட்ட போட்டி நடைபெறுகின்ற பொழுது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தாது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்றால் நீங்கள் ஒரு நாட்டை ஆக்கிரமித்தோ அல்லது அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டோ அங்கே உங்களுடைய நாட்டில் உலக உதைப்பந்தாட்ட போட்டியை நடத்துவது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற முறையில் அந்த ரசிகர்களையும் ஏனைய நாடுகளையும் வைத்திருக்கும். குறிப்பாக ஏனைய நாடுகளை இருந்த பொழுதிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இயலாத முறையில், அதாவது இந்த தாக்குதலுக்கு தாங்கள் பதில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்களுடைய நிலை இன்னும் பாதாளமாக செல்லும் என்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இப்பொழுது நாங்கள் அதாவது ஒரு விடயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஆளில்லா கலங்கள் மூலம் நடத்தப்படுகின்ற போர் என்பது ஒரு புதிய உலகிற்குள் சென்று விட்டது, அல்லது புதிய உலகை நிர்மாணித்து விட்டது. குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த உலங்கு வானூர்தி தாக்குதலில் அது ஒரு ஆளில்லாத ஒரு சிறிய ரக விமானத்தால் மோதி வீழ்த்தப்பட்ட பொழுது அதனுடைய அந்த விமானிகள், அந்த உலங்கு வானூர்தியில் இருந்த விமான ஓட்டிகள் இருவரும் கடலில் விழுந்த பொழுது அவர்களை காப்பாற்ற சென்றது கூட அமெரிக்காவின் ஒரு ஆள் இல்லாத படகு, அதாவது ரிமோட் மூலம் இயக்கப்படுகின்ற படகு. எனவே இப்பொழுதைய போரரங்கு என்பது மிகவும் ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு மாறிவிட்ட நிலையில் இவ்வாறான போர் தொடர்ச்சி என்பது இடம்பெற போகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், இந்த ஏவுகணை தொழில்நுட்பம் என்பது துல்லியமாக கணிக்கப்பட்டு செய்கின்ற தொழில்நுட்பமாகவும், அதேவேளை இந்த ஆளில்லா விமானங்களின் தாக்குதல்கள் சாதாரணமாக ஒரு கையெறி கொண்டேயே ஒரு கேமரா தூக்கி செல்லும், அதாவது நீங்கள் வீடியோ கேமரா தூக்கி செல்கின்ற அளவிலான அந்த ஆளில்லா விமானங்கள் வீடியோ கேமராவுக்கு அதாவது மாறாக எரிகுண்டுகளை காவி சென்று இலக்குகளை தாக்குகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதாரணமாக அமைந்து விட்டன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா கூட தனது அந்த இருப்பை அல்லது தனது நிலையை பேணுவதற்காக இந்த ஈரானுடனான பேச்சுவார்த்தை இவ்வளவு பெரிய காலம் நீடித்து விட்டது, அதாவது இன்று 104வது நாள். ஆனால் அவர்கள் செய்த வேலைக்கு அவர்கள் கொடுக்க போகின்ற விலை என்பது அதிகம் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். இங்கே உள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த உலங்கு வானூர்தி தாங்கள் தாக்கியிருக்கவில்லை, தங்களுடைய எந்த ஒரு படை நடவடிக்கையும் இந்த பகுதியில் இடம்பெறவில்லை என்று ஈரான் கூறியிருந்தாலும் அதனை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கு இருக்கின்றது. என்றால் சில உளவு நிறுவனங்கள் கூட இவ்வாறான தாக்குதலை மேற்கொண்டு ஈரான் மீதான தாக்குதலுக்கான வழிவகுக்கலாம் என்றால் இதில் அந்த தலை சிறந்தவர்கள் மொசாட்.
அவர்கள் தங்களுடைய மக்களையே கொல்ல தயங்க மாட்டார்கள் தங்களுக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது. உலகிலேயே மிகவும் கூரமானதும் அல்லது மிகவும் மலினமானதுமான உளவு அமைப்பு என்ற இது என்று கேட்டால் இஸ்ரேலின் மொசாட். எவ்வாறு அமெரிக்க தலைவர்களை சிறு பாலியல் இந்த விவகாரங்களில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீதானதான் கை நீண்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் வேறு இடங்களில் இடம்பெற்ற சம்பவங்களின் மூலம் அது தெரிய வந்திருக்கிறது. எனவே அதை விசாரித்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை அமெரிக்காவுக்கு இருந்தாலும் அமெரிக்கா அதனை செய்யாது. மறுபக்கமாக தாக்குதலை தான் முயற்சிக்கும். ஏனென்றால் நேற்றைய ஈரானின் தாக்குதல் என்பது அமெரிக்காவில் உள்ள படைத்தளங்கள், குறிப்பாக பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் போன்ற நாடுகளில் உள்ள படைத்தளங்கள் மீது இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் அழிவுகளை சந்தித்திருக்கின்றது. எனவே இந்த ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாக அமெரிக்கா மேற்கொள்ளுமா, அதற்கு ஈரான் எவ்வாறு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும்? ஏனென்றால் ஈரானின் கையை இப்பொழுது ஈரானுக்குள்ள சாதக நிலைமை என்னவென்றால், ஈரானை பொறுத்தவரையில் தெரிந்த விடயம், நாளை இந்த உலக உதைப்பந்தாட்ட போட்டிகளுக்கான ஆரம்ப நாள். இந்த இவ்வாறாக போட்டிகளுக்கான ஆரம்ப விழாக்கள் தொடங்குகின்ற பொழுது அமெரிக்கா இவ்வாறு செய்யாது என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா அதனை மறுதளித்து தாங்கள் தாக்குதலை செய்ய போகின்றோம் என்று சொல்கின்றது. எனவே இது மட்டுப்படுத்த தாக்குதலாகத்தான் இருக்க முடியும். பொதுவாகவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி ஈரான் தாக்குதலை மேற்கொண்டது. இப்படியே உலக நாடுகள் இந்த போர் நடந்து கொண்டு போனால் உலகில் உள்ள மக்கள் எல்லாமே கொல்லப்பட்டு இந்த ஆளில்லா பிரதேசங்களை நோக்கி ஆளில்லா விமானங்களை வைத்துத்தான் தாக்குதல் நடத்தக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் என்ன தோன்றுகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி முடிவடைந்து போர் நிறுத்தம் என்று பல கட்டங்களாக இந்த போர் பல வடிவங்களை கடந்து வந்திருக்கின்றது. இப்பொழுது மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பமாக இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த போர் நிறுத்த மீறல்கள், இந்த மீண்டும் தாக்குதல் சம்பவங்கள் இந்த அமைதி பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்கு முட்டுக்கட்டையாக அமையுமா, அல்லது ஏதாவது காரணத்தினால் மீண்டும் இந்த அமைதி பேச்சுக்கள் தொடங்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இல்லை, இங்கே அமெரிக்கா தருகின்ற தகவல்கள் ஈரான் கூறுகின்ற தகவல்களில் இருந்து மாறுபட்டு காணப்படுகின்றன. அமெரிக்க அதிபர் கூறுகின்ற பொழுது, நாங்கள் அதாவது எட்டி விட்டோம் ஒப்பந்தத்தை அடைவதற்காக, இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன என்று கூறுகின்ற பொழுது, ஈரான் கூறுகின்ற விடயங்கள் அதற்கு மாறாக, நாங்கள் இந்த யுரேனியத்தை பற்றிய பேச்சுக்களில் ஈடுபடவில்லை, அல்லது அந்த சிறைவூட்டப்பட்ட என்ரிச் யுரேனியம் எனப்படுவதை யார் கையளிப்பது என்பது, அது கூட சில வேளைகளில் பாகிஸ்தானுக்கு கையளிக்கப்படலாம் அல்லது வேறு நாடுகளுக்கு கையளிக்கப்படலாம் என்கின்ற மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கு மூலம் வைத்திருப்பதற்கு கூறப்பட்டாலும் அதனை அவர்கள் எப்பொழுதும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அமெரிக்காவோ அதனை தாங்கள் பெறுவதற்கான நிர்பந்தமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை ஈரானின் அடிப்படை கோரிக்கை என்பது அமெரிக்காவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்களின் அந்த சொத்துக்கள், முடக்கப்பட்டுள்ள அல்லது பாவிக்க முடியாமல் வைத்திருக்கின்ற அசையா சொத்துக்கள், சுமார் $20 பில்லியன் பெறுமதியான தங்களுடைய இந்த சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்று, அதனை பாவனைக்கு உட்படுத்துவதற்கு விடுவிக்க வேண்டும் என்று, வெளிநாடுகளில் உள்ள முடக்கப்பட்ட சொத்துக்களை, அது அசையா சொத்துக்கள் என்றெல்லாம் சில இடங்களில் அதாவது வைப்பீடுகளாக கூட இருக்கின்றன. அவ்வாறானவற்றை அமெரிக்கா அதற்கான விலக்கை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த பொழுதும் அமெரிக்கா கூட அதனை இன்னும் அறிவிக்கவில்லை. எனவே மக்களுக்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் என்பன மயக்க நிலையுடைய தகவல்களாகவும், சாதாரணமாக இது ஏதோ உடனேயே நடந்துவிடக்கூடிய தகவல்களாகவும் வழங்கப்படுகின்ற பொழுதும் அதில் உண்மைத்தன்மை இல்லை என்பதுதான் இங்கே உள்ள விடயம். எனவே இது எவ்வாறு செல்லும் என்பதை சொல்ல முடியாது. நாடுகளுக்கான செலவினங்களும் அமெரிக்காவிற்கான செலவினம் கூட அதிகரிக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவை பார்த்தீர்களானால் அமெரிக்கா மிகவும் ஒரு கையறு நிலையில் இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், அவர்களுடைய ஏற்கனவே 34 டிரில்லியன் படுபதாள கொடுப்பனவு கொடுக்க வேண்டிய நிலையிலும் அதற்குரிய வட்டிகளை செலுத்துவர்களாகவும் இருக்கின்ற நிலையில், இந்த வருட அவர்களுடைய வரவு செலவு திட்டம் என்பது 5 டிரில்லியன்கள் வருவாயை பெறுவதாகவும் 7 டிரில்லியன்கள் செலவுகளை உடையதாகவும் மாறுகின்ற பொழுது, அவர்களுக்கு அங்கே ஒரு 2 டிரில்லியன்கள் என்று எவ்வாறு அதை தேடி பெறுவது என்றால், ஏதாவது இருக்கின்றவற்றை விற்று அவற்றை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு அவர்களுக்கு விற்று கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றதா என்றால் யதார்த்தம் அது. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். இவ்வாறு ஏனைய தேசங்களில் ஏற்படுகின்ற தங்கு நிலை மற்றும் பதட்டம் போன்றவற்றை வைத்து தங்களை சமாளிக்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்ற தன்மை என்பதை கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை.
நன்றி சுரேஷ். இந்த வேளையில் சமகால நிகழ்வுகள் இலங்கையில் நடந்தாலும் சரி, உலகத்தில் நடந்தாலும் சில தரப்புகளை அவ்வப்போது எங்களுடனும் ஸ்ரீ.எம்.ஆர். நேயருடன் பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கும் கலையகம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிறிதொரு பொழுதில் பிறிதொரு விடயம் சம்பந்தமாக பேசிக் கொள்ளலாம். நன்றி சுரேஷ், இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு. நன்றி தர்மா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.